கிட்டத்தட்ட 20 காரியத்தை மாயைன்னு சொல்றான். வேகமா நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் இத்தனை காரியத்தையும் சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா மாயை. மறுபடியும் இந்த பாட்டை பாடுமா? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனா தெரியாது. ஸ்டான்ஸா இருந்தா பிரதர்ஸ் தயவு செய்து பாடுங்க. மாயை மாயை எல்லா மாயை, மாயை மாயை எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 1:2 எல்லா மாயை. பிரசங்கி 1:14 2:11 வாசிச்சீங்கன்னா வாங்குறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், வாழ்றோம், ஆனா மாயை. அல்லேலூயா. சகோதரிமார் நகை வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு நகை பழசா போச்சு. அல்லேலூயா. புது கார் வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அடடா இந்த கார் வாங்க என்ன இல்ல, பணம் இல்ல. மாயை மாயை எல்லா மாயை, மாயை மாயை எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை. இந்த பாட்டு யாருக்கு தெரியும்? நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக சொல்லுகிறேன். 2:17 8:10 வாசித்தா வருங்காலத்தில் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். மாயை. 2:17 பார்த்தா எல்லாம் விசனமாய் மாறும். மாயை. 2:18 பாருங்க, இந்த உலகத்துல வச்சிட்டு போகணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்னோடு சேர்வது பாவமும் புண்ணியமே. பாடுவோமா? என்னோடு பாவமும் புண்ணியமே, உம் சித்தம் இயேசுவே, நான் ஒருவன் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. 2:23 இதை வாசிக்க கேட்கிறேன். ஏன்னா இந்த துபாயில, ஷார்ஜால இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை கட்டாயம் வாசிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அலுப்பு, வருத்தம், ரெஸ்டே இல்லை. 2:23 வாசிங்க. அவன் நாட்கள் எல்லாம் அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. கைகளை தட்டுவோமா? பிரசங்கி என்ன அழகா சொல்றார். 10 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சது, 11 மணிக்கு சாப்பிட போனோம். தோத்திரம். அல்லேலூயா. நான் இந்த போக்கு வரத்து இருக்குதே, 1:45 தான் எங்களை தூங்க விட்டுச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 10 நாளே எனக்கு ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு, அன்பு எல்லாம் நன்றி. நான் யோசிக்கும் போது யோசிச்சேன், இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பாடுபடுறீங்க. காலையில சாப்பிடாம போறீங்க, வெளிநாட்டில இருந்து ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், என்னென்னமோ பணத்தை திரட்டுறீங்க. ஆனா மிச்சம் என்ன? ஒன்னும் கொடுக்க மாட்டான். அலுப்பு, வருத்தம், இளைப்பாறுதலே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4:8 பாத்தீங்கன்னா திருப்தி இல்லை. 4:15 வாசிங்க, ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த பயம் இருக்கு. ஏன்னா அடுத்து யார் மேல பட்சமா மக்கள் வருவாங்களா? வாசிங்க.
சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். ஓ, பிள்ளையின் பட்சத்தில் எங்க சபை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். எங்க சபையை வைப்போம். நான் அப்படியே ஊழியம் செய்யறேன். திடீர்னு என்ன ஆகும்? கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரோ அவங்க பக்கம் என்ன செய்வாங்க? அப்ப உடனே எனக்குள்ள டெண்டன்சிஸ் என்ன வரும்? எல்லாரும் இத பாருங்க. அன்னைக்கு ஒரு பெரியவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டேங்க. ஒரே ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணேன். உருப்படாத மருமகன் வந்தான். அவன் எல்லாம் அனுபவிக்க போறான். அவருக்கு கவலையை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, எவ்வளவோ சேர்க்கிறீங்க. நான் ஏன் இதை சொல்றேன்? இந்த மாயையை பேசவே கூடாது. கைதட்டுவோமா? அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சொப்பனங்கள் என்னது? மாய். 6:2 வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். அனுபவிக்கும் சக்தி. இன்னைக்கு அநேகருக்கு நல்ல சாக்லேட் எல்லாம் பாக்குறாங்க, சாப்பிட முடியல. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிரதர்னு கேட்டா, சக்கரை மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன அக்கறை! அல்லேலூயா. நாங்கள் ஊழியர்கள்லாம் சேர்ந்து கொள்ளும் போது சில வேளை சின்ன சின்ன ஜோக் அடிப்பேன். அல்லேலூயா. அப்ப கேட்பாங்க, உங்களுக்கு வித்தா வித்தவுட்டா? வித் சுகரா வித்தவுட் சுகரா? நான் சொல்லுவேன் வித் டவுட். அப்படின்னா என்ன? பாதி சுகர் போடுங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை மாயை, மாயை, மாயை. பிரசங்கி சொல்றான், திருப்தி இல்லை, வருத்தம் உள்ளது, அலுப்புள்ளது, இளைப்பாறுதல் இல்லை. அது மாத்திரமல்ல. 6:2 வாசிங்க. 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்னை இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. கை தட்டுவோமா? கை தட்டுவோமா? அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கு, அனுபவிக்கல. அதை யார் அனுபவிக்கிறான்? அந்நிய மனிதன். என்ன பரிதான்! ஆனா இதை எதுக்கு சொல்ல? எது மாயைன்னு சொல்லி நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேரா நாம் திரும்ப போறோம். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 4:13 வாசித்தீங்கன்னா, ஜீவ காலம் வாழ்க்கையே மாயை, மறந்துருவாங்க மனிதன். 6:9 பார்த்தீங்கன்னா, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். ஆமே. சில பாடுவாங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா. அதெல்லாம் நல்லது. ஒரு தம்பி காலேஜ் படிக்கும்போது உட்கார்ந்துருந்தான். அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆசிரியர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்கிறார், அவர் சாக் பீஸ்ல எழுதினவர் சாக் பீஸை உடைச்சு ஒரு மேல தூக்கி எறிஞ்சார். அவன் கவனிக்கவே இல்லை. 2 தடவை 3 தடவை எழுப்பி விட்டார். எப்பா எலும்பு ராஜா, என்னதான் செய்யற? சிரிச்சுக்கிட்டு சொன்னானா, நானும் படிக்கிறேன், எவ்வளோ மார்க் வாங்குறேன், இனி வேலை கிடைக்கும், இனி கல்யாணம் பண்ணுவேன், இனி இத்தனை பிள்ளைகள் பிறக்கும், இனி அந்த நாடு போவேன், எல்லாம் போவேன். அதுல என்ன இப்ப நடந்திருக்கு அதுதான் தெரியல. அல்லேலூயா. சங்கீதக்காரன் பிரசங்கி சொல்றான், இளவயதும் வாலிபமும் மாயை, இளவயதும் வாலிபமும் மாயையே மாயையே, இயேசுவுக்காய் வாழ்வது லாபமே லாபமே. இளவயதும்
வாலிபமோ மாயையே மாயையே, இயேசுவுக்காய் வாழ்வது லாபமே லாபமே. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அரித்தவே உன்னுடனே வருவதியா வருவதியா, அரித்தவே உன்னுடனே வருவதியா வருவதியா. இளவயதோ வாலிபமோ மாயையே, இயேசுவுக்காய் வாழ்வது லாபமே லாபமே. இளவயதோ மாயையே, இயேசுவுக்காய் லாபமே லாபமே. உலகம் முழுதும் ஆதாயம், உன் ஆத்துமாவுக்கோ கஷ்டம் வந்தால். உலகம் முழுவதும் ஆதாயம், ஆத்துமாவுக்கோ லாபம் என்ன லாபம் என்ன, சிந்தித்து பார்ப்பாயே. லாபம் என்ன சிந்தித்து பார்ப்பாயே. இளவயதோ வாலிபமோ மாயையே, இயேசுவுக்காய் லாபமே லாபமே. இளவயதோ ஓ இயேசுவுக்காய் லாபமே. எல்லாரும் சொல்லுவோமா, இளவயதும் வாலிபமும் மாயை. ஆமென். தமிழ் கவின் சொல்றான், 10ல இளம், 10 வயது இளமையா ஃப்ரெஷ்ஷா இருப்பான். 20ல என்ன எடக்கு, ரொம்ப எடக்கு பண்ணுவான். பாருங்க ஐயா, எடக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சொல்லுவான். 30 வயது ஆனான முறுக்கு. எவ்வளவுதான் நீங்க பணம் அனுப்பினாலும் ஒரு வார்த்தை சொன்னா முறுக்கு. 40ல என்ன வாதுமை பூ பூத்துன்னு பிரசங்கி சொன்னது போல வெள்ளி முடி. தோத்திரம். ஆமென். சிலருக்கு 30 வயசுல வருது, என்ன பண்றது? தோத்திரம். ஹல்லேலூயா. 50ல என்ன தெரியுமா? வழுக்க. ஆமென். 60ல என்ன? பிரியமானவர்களே, நடுக்கம் வருது, ஆட்டம். அதுக்கு மேல என்ன? ஓட்டம். கை தட்டுவோமா? ஆமென். தமிழ் கவிஞன் அழகா சொல்லி வச்சுட்டான். ஆனா இந்த 7ஆம் வயதுல எடக்கும் முறுக்கும் இளமையும் சேர்ந்த இந்த வயதுல மனிதன் என்னென்னமோ நினைக்கிறான். இல்லாமற் போகும் பொருள் மேல் கண்களை பறக்க விடுகிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாயையே பேசாம நித்திய ஜீவனுக்காக, நித்தியத்துக்காக, நிரந்தரமான வாழ்க்கைக்காக, நிகழ்கால வாழ்க்கையில உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தினா உன் களஞ்சியம் நிரம்பும், உன் வஸ்துக்கள் பெருகும், உன்னுடைய ஆடுகள் 1000 10,000 பெருகும், உன் குடும்பத்துல சீர் உண்டாகும். அல்லேலூயா. இங்க பார்க்கிற மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வலதுகை உறவுக்கு அடையாளம். கலாத்தியர் 2ல இருக்கு. நேரம் இல்லை, அதனால வேகமா போறேன். அல்லேலூயா. நீங்க எதோட ஐக்கியமா இருக்கிறீங்க? கள்ளத்தனம். கள்ளத்தனம். சிலருடைய வாழ்க்கையில கள்ளத்தனம். மனைவியோட போன்ல பேசும்போது இங்க இருக்கிறேன்னு சொல்றது, ஆனா நீ இருக்கிறது எங்க பிரதர்? You may think that your wife won't bother brother, but God is bothering about you, my dear brother, my dear sister. நீ உன் தாய்க்கு நான் அங்க போறேன்னு போன் பண்ற, ஆனா எங்க போற? கள்ளத்தனமான வலதுகை.
சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், தாவீது, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கைக்கும் என்னை. ஆமென். அப்படின்னா என்ன? மாயை, பொய்ய பேசுவாங்க. நான் பார்க்கிறேன், நல்ல ஆளா இருப்பாங்க, பொய் பேசிடுவாங்க. பைபிள்ல எடுங்க, ஆபிரகாம் 2 முறை பொய் பேசினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமின் பொய் ஈசாக்குக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லும் யாக்கோபுக்கும் தொடர்ந்தது. இது எனக்கு எச்சரிப்பு. நல்லா பொய் சொல்லுவாங்க, ஊதுரா பறக்குது அப்படிம்பா. ஃபேப்ரிகேஷன், நல்லா ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, கலர் கொடுப்பாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. நம்ம வாயில பொய் இருக்குதா? நம்ம வாயில உலகத்துக்காக, பந்தாவுக்காக, பதவிக்காக இருக்கிறோமா? இல்ல. பவுலை போல எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சத்தியமும், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளையே பேசுவேன். எத்தனை பேர்? ஆமே ஆமே. பவுல் பாருங்க, 9 கோடி சொத்து உடையவர். இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தா இந்தியாவே விலைக்கு வாங்கியிருப்பாரு. இயேசுவுக்காக இழந்தார், இயேசுவுக்காக இழந்தார். அவர் மரிக்கும் போது கார்ப்பு என்பவன் வசத்தில் இருக்கிற மேல் அங்கியை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஒரு புத்தக ஆக்கியோன் எழுதுறாரு, குளிருக்கு போத்த அவருக்கு ஒண்ணும் இல்லை, இயேசுவுக்காக இழந்தார். அவருடைய வாழ்க்கையில் அடிபட்டார், மிதிபட்டார். ஆனா அந்த பவுல் சத்தியத்தை பேசினதுனால இயேசுவுக்கு அடுத்து அதிகமாய் மதிக்கப்படுறார். கைதட்டுவோமா? நீ இந்த சபையில, இந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஊழியர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக, இந்த சபைக்காக நீ ரகசியமா உழைச்சி கொண்டிருக்கலாம். உன்னை யார் அங்கீகரியாம இருக்கலாம், உன்னை யார் அறியாம இருக்கலாம், அறிந்து அறியாதது போல விலகி போகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ சீரை பெற்ற ஜனம், நீ பாக்கியமுள்ள ஜனம், நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்படும் ஜனம், போகையில் ஆசீர்வதிக்கப்படும் ஜனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கையை பிடிங்க, அப்படியே வாயை திறந்து இந்த வசனங்களை தியானிங்க, தியானிங்க. அப்படியே ஜெபம் வரட்டும், ஜெபம் வரட்டும். ஓ, என் வாழ்க்கையில மாயையை நான் பேச மாட்டேன், தோல்வியை நான் பேச மாட்டேன், குறைய பேச மாட்டேன். ஓ ரிபாலபா சந்தலா. அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வர்றாரு, இறங்கி வர்றாரு. மகளே, உன் வயிற்றில் உள்ள கட்டுகள் இப்ப அறுக்கப்படுது. கர்த்தர் உனக்கு சீரை தர்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தை தர்றாரு, உனக்கு விடுதலையை தர்றாரு. ஓ ரபாலா சந்தலா தீமாலா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது, தேவனுடைய மேகம் இறங்கி வருகிறது, ஜனத்தை ஆசீர்வதிக்க இறங்கி வருது. ஹல்லேலூயா. இந்த நடுரோல ஒரு சகோதரி, ஓ உன் சொந்த ஊர்ல ஒரு ஊழியத்துக்காக நீ செஞ்சது ஏராளம், அந்த ஊழியர் கூட என்னை ஏமாற்றி விட்டாரே, மறந்து விட்டாரே நினைக்கிறேன். நோ நோ. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் மகனை கர்த்தர் எப்படி உயர்த்த போறாருன்னு பாரு. யூ ரைட் இட் இன் யுவர் டைரி, ரைட் இட் இன் யுவர் டைரி. ஓங்கி வளருகிற விருட்சமாய் உன் மகன் மாற போறா, உன் குமாரத்தி மாற போறா, உன் களஞ்சியம் பெருக போகுது. அப்படிப்பட்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை துதிங்க, உரிமை பாராட்டுங்க, உரிமை பாராட்டுங்க, உரிமை பாராட்டுங்க. இருளை வெளிச்சமாக்குவி, கோணலை செவ்வையாக்குவி,